இன்றைக்கி அசத்தலான ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, விஜயா பார்வதிட்ட நீ பண்ணுறது சரியில்லை, நீ சிவன் கூட ரொம்ப சிரித்து பேசுகிற, அதை இதோட கட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அவங்க காதில் இதோட கட் பண்ண பார்க்குறாங்க. அதோட இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப சூப்பரான சுவாரஸ்யமான விஷயம்னே சொல்லலாம். ஆல்ரெடி டைரக்டர் மனோஜ் அடி வாங்கினதை ரோஹிணிக்கு மட்டும் சொல்லிட்டாரு. இப்போ வீட்டுக்கு எப்படி தெரிய போகுது அப்படின்றத எதிர்பார்த்துக்கிருந்தா சூப்பராக தெரிய வச்சிட்டார் அப்படின்னே சொல்லலாம். எப்படி நடந்துச்சு அப்படின்னா, மனோஜோட ஃப்ரெண்டு மனோஜ்கிட்ட ஃபோனில் பேசிகிட்ருக்காரு. மனோஜ் அவரை திட்டிகிட்ருக்காரு, இவர் கெஞ்சிட்ருக்காரு. இந்த விஷயத்தை பார்த்த முத்து ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. அதனால் மனோஜோட ஃப்ரெண்டுகிட்ட லேசுவாசா அப்படியே பேசி விஷயத்தை போட்டு கறந்துடுறாரு. அவரும் வளர்கிறாரு. உண்மை தெரிஞ்ச முத்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா, ராஜாராணி வீட்டுக்கு போய் அவங்கள கூட்டிக்கிட்டு அப்படி இவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் விஷயமே நடக்குது. எல்லோரும் முன்னாடியும் உண்மையை சொல்லிடுறாரு. சொல்லி முடிச்சுட்டு எல்லோரும் வெறுப்பாக மனோஜை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது முத்து பிளான் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராணி போய் எங்கள் அம்மா காலில் விழு, இனிமேல் அவங்க தான் உனக்கு மாமியார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் பிளானே. எப்படியும் ராணி காலில் விழ போகிறதில்ல, இவர் உண்மையாக எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நாங்கள் பண்ணதுக்கு காரணம் அவங்க பணத்தை எடுத்தாங்க, எங்கள் மேலே பழி போட்டதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போக போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.